சொத்து குவிப்பு வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தை விடுவித்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் தற்பொழுது ஓபிஎஸ் வழக்கில் இருந்து மறு ஆய்வை தவிருங்கள் என்றும், சொத்து குவிப்பு வழக்கில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை விடுவித்த உத்தரவை மறு ஆய்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களது வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஓ பன்னீர்செல்வத்துடைய வழக்கில் மறு ஆய்வை தவிருங்கள் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா மற்றும் அவரது மனைவி சசிகலாபதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சீனிவாசன் தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போது சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு உத்தரவிட மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் உள்ளது எனவும், வழக்கு தொடர்வதற்கு ஏற்கனவே வழங்கிய அனுமதியை திரும்ப பெற முடியும் எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. விடுவிக்க கோரிய மனு மீது முடிவெடுக்க சிறப்பு நீதிமன்றங்கள் ஆதாரங்களை ஆய்வு செய்ய தேவையில்லை எனவும், விடுவித்து பிறப்பிக்கப்படும் உத்தரவில் காரணங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் அவசியமில்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சபாநாயகர், அரசு தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரின் ஆலோசனை பெற்ற பிறகு வழக்கு தொடர அளித்த அனுமதியை திரும்ப பெற அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டு பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் 11 ஆண்டுகளுக்கு முன் பிறப்பித்துள்ள உத்தரவை தற்போது மறு ஆய்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மரணமடைந்து விட்டதாகவும், பல சாட்சிகள் மரணமடைந்து விட்டதாகவும் தெரிவித்த மூத்த வழக்கறிஞர், நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது எனவும், சிவகங்கை நீதிமன்ற உத்தரவில் தலையிடுவதை நீதிமன்றம் தவிர்க்க வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.